ஹாய். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கிளாஸ்ல இது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி ஏஎஸ்பி. ஜிஎஸ்பி அப்படிங்கிறது என்ன? ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஜிஎஸ்டி இப்போ சிஸ்டம் வந்து அதுக்கான கேப்பபிள் எனக்கு அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களோட ஒர்க் ஓகேவா. இதை வச்சு தான் நம்ம டேரெக்டாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் நம்மளை ஒர்க் பண்ண எனேபிள் பண்ணுறது இந்த ஜிஎஸ்டியோட ஒர்க். ஓகே, இவங்க என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் டேட்டா ரீகன்சைல் பண்ணுறதுக்கு, ஆட்டோ கால்குலேட் பண்ணுறதுக்கு, டேஷ்போர்டில் டேக்ஸ் பேஸ்க்காக அதில் வந்து குயிக் மானிட்டரிங்க்கு, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவங்களோட இதாக இருக்குது ஓகேவா. இதே மாதிரி இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் தான் வந்து பண்ணி தராங்க ஓகேவா. ஸோ இவங்களோட அடிஷ்னலாக சேனலில் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஏஎஸ்பிங்கிறது அப்ளிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த அப்ளிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணும் அப்படின்னா யூசருக்கும் அந்த ஜிஎஸ்டிக்கும் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணும் ஓகேங்களா. அதான் ஏஎஸ்பியோட ஒர்க். ஸோ நம்ம டேக்ஸ் பேர் என்ன பண்றோம், ஏஎஸ்பி மூலயமா ஜிஎஸ்பி வந்து அப்ரோச் பண்றோம். அப்ரோச் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்பிங்கிறத அந்த போர்ட்டல் உள்ள நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் காம்பன்சேஷன் செஸ். காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறது சர்டைன் ரேட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி டூ ஆக்ட், செஸ் ஆக்ட் 2017 அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா லக்ஸரி ஐட்டம்ஸ், டீமெரிட் கிட்ஸ், அதாவது பார்மன்ஸ், அதாவது டொபாக்கோ, ஏரேட்டட் வாட்டர்ஸ், மோட்டர் கார், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மட்டும் வந்து செஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இது இன்ட்ராஸ்டேட்டு ரெண்டு இதுக்குமே வரும். அந்த இதில் வந்து செஸ் அப்படிங்கிறது அதுக்கு அப்ளை ஆகும் ஓகேங்களா. இனிஷியலாக இது வந்து 5 இயர்ஸ்க்கு அந்த இதான் இது பண்ணிட்டாங்க, 30/6/2022 வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து 31 March 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அடுத்து ஜிஎஸ்டி, டேக்ஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல டேக்ஸ் இது பண்றது. இப்போ இதுல வந்து எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கிடைக்குது, அது எல்லா இதுக்கும் எல்லா குட்ஸ் சர்வீசஸ்க்கும் இந்த எக்ஸப்ட் எது இருக்குன்னா ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், பெட்ரோலியம் க்ரூடு, அப்புறம் டீசல், பெட்ரோல், ஏபிஎஸ், எலக்ட்ரிக் கேஸ், இதுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் இருக்கு. இப்போ ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி வந்து வெளியில இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி கிடையாது இருக்கு. இது வந்து இன்ட்ராஸ்டேட் இது பண்றாங்க அப்படின்னா சிஎஸ்டி யும் வேட்டும் மட்டும்தான் இதுக்கு வந்து வரும் சரிங்களா. அப்புறம் பெட்ரோலியம் க்ரூடு, டீசல், பெட்ரோல், ஏடிஎஃப், நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே இதுல வரல, இப்போதைக்கு ஜிஎஸ்டில வரல. ஆனா ஜிஎஸ்டில இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ப்ரெசென்ட்டா அதுக்கு டேக்ஸ் கிடையாது சரிங்களா. ஸோ அது எப்போ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அதுல இருந்து அது வந்து டேக்ஸ் உண்டு. அது வரைக்கும் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் தான் அதுக்கு உண்டு, சிஎஸ்டியும் வேட்டும். நெக்ஸ்ட் டொபாக்கோ. டொபாக்கோ அப்படிங்கிறதுக்கு வந்து இஸ் வித்தின் த பர்வியூ ஆஃப் ஜிஎஸ்டி. தட் இஸ் ஜிஎஸ்டி வந்து லெவியபிளாக தான் இருக்குது. இல்லை யூனியன் கவர்மெண்ட்லாம் வந்து அதுக்கு வந்து பவர் எடுத்துக்கிட்டு அதுக்கு இப்போ டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ டொபாக்கோ சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி ரெண்டுமே உண்டு இருக்கு. ஓபிஎம், இந்தியன் ஹெம்ப், அப்புறம் அதர் நர்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் நர்கோட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது லெவலபிளா இருக்கு. இது வேற என்ன இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டிஸ் இதுல வரும். ரியல் எஸ்டேட் செக்டார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஜிஎஸ்டி அது கிடையாது. டாக்ஸஸ் சப்சம்டு இன் ஜிஎஸ்டி. என்ன மாதிரியான டாக்ஸஸ் சப்சம் ஆயிருக்கு இந்த ஜிஎஸ்டில அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேவா. அதுல பார்க்கும்போது இம்போர்ட் பண்றோம், மேனுஃபேக்சர், ப்ரொடக்ஷன், இது இந்த மாதிரி ஆரம்பிச்சு கன்சம்ஷன் வரைக்கும் அந்த செயின் வருது. ஸோ இது டோட்டலா ஒரு செயினா கொண்டு வந்ததுனால இது வந்து டாக்ஸஸ் எல்லாமே வந்து சப்சம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ சப்சம் பண்ணும்போது இன்ட்ரா அண்ட் இன்டர்ஸ்டேட் லெவலில் வந்து டாக்ஸ் கிரெடிட் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆக முடியும். ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணுவீங்க, அதனால என்னன்னா அவங்களுக்கு டாக்ஸ் பேர்டன் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரெவன்யூ அப்படிங்கிறது போத் யூனியன் ஸ்டேட் எல்லாருக்குமே வந்து நல்லா ஃபேராகவே கிடைக்குது. இப்போ சென்ட்ரல் டாக்ஸஸும் ஸ்டேட் டாக்ஸஸும் சேர்ந்து தான் சப்சமானது தான் இப்போ ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ அதில் என்னென்ன வருது, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி அண்டர் மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் ஆக்ட், சிபிடி, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், சென்ட்ரல் சர்ச்சார்ஜஸ் அண்ட் செஸ். அதே ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் சர்ச்சார்ஜ் செஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், டாக்ஸ் லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங், என்ட்ரி டாக்ஸ், பர்ச்சேஸ் டாக்ஸ், வேட், சேல்ஸ் டாக்ஸ், லக்ஸரி டாக்ஸ், டாக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், இது எல்லாம் ஒன்னா ஆனதுதான் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சரிங்களா. இப்போ ஜிஎஸ்டி வந்து முன்னாடி எப்படி ப்ரீ ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல்ல இருந்து என்ன கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் இருந்தது. ஸ்டேட்ல என்னென்ன இருந்துச்சு, வேட், லக்ஸரி டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், என்ட்ரி டாக்ஸ், சிபிடி. சென்ட்ரல் பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் டாக்ஸ் அட்மின், செக்ஸ் ஆக்ட் ப்ரொசீஜர்ஸ் இருந்தது. ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் மல்டிபிள் ஸ்டேட் டாக்ஸ், மல்டிபிள் ஸ்டேட் டாக்ஸ் அட்மின், மல்டிபிள் ஆக்ட் ரூல்ஸ், மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் இப்படி இருந்தது.
இது எல்லாத்தையும் எப்படி மாத்திருக்கோம்னா சிங்கிள் டேக்ஸ் ஜிஎஸ்டியா மாத்திருக்கோம். சிங்கிள் அட்மின் இருப்பாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜிஎஸ்டிக்கு என்ன வரும்? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூபிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை டிசிம்பிளா வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ எதுலாம் ஜிஎஸ்டி உள்ள இருக்கு, எதனா அவுட் சைட் ஜிஎஸ்டி இருக்குன்னு பார்த்தோம்னா ஆல்கஹால் யூபிள் பெட்ரோல் அவுட் சைட். நெக்ஸ்ட் 5 பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயில், அப்புறம் டீசல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், ஏடிஎஃப் இதெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இன்னும் டேட் எதுலேருந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ அது வரைக்கும் இன்னும் இல்லை. என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் லோக்கல் பாடிஸ்க்கு அப்படின்னா அதுவும் வந்து லோக்கல் பாடிஸ் பவர்ல இருக்கு. டேக்ஸ் வந்து டொபாக்கோ வந்து எக்ஸைஸ் டியூட்டிஸ் இருக்கு அதுல. ஓகேவா? அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிரியேஷன் ஆஃப் யூனிஃபைட் நேஷனல் மார்க்கெட். ஸோ யூனிஃபைடு மார்க்கெட், அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் எங்க பார்த்தாலும் காமன் மார்க்கெட் தான். இந்த பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற இதுதான். இந்த டேக்ஸ் ரேட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ வந்து யூனிஃபைட் நேஷனல் மார்க்கெட். நெக்ஸ்ட் பூஸ்ட் டு மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ். மேக் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இனிஷியேட் பண்றாங்க. ஸோ எல்லா இதுவுமே வந்து இந்தியாக்குள்ளேயே இது பண்ணிக்கிறோம், மேக் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்தரா இப்போ ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது மோரார்லெஸ் ஈக்குவலன்ட் டு சிஜிஎஸ்டி பிளஸ் எஸ்ஜிஎஸ்டி ஆயிடும். நெக்ஸ்ட் பூஸ்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இதுல வந்து இது பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் என்ன பண்ணும், லோக்கலா வந்து மேனுஃபேக்சர் குட்ஸ் காசு வந்து கம்மி பண்ணிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவோட இந்தியன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லயும். ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, நம்மளோட ஜிடிபியும் ரைஸ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா சிம்பிளிஃபைடு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் சிம்பிளிஃபைடா இருக்கு. அப்போ என்ன ஆகும், பிசினஸ் ஈஸியா பண்ண முடியும். இப்போ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் சிம்பிளா இருக்கிறதுனால மல்டிபிளிசிட்டி ஆஃப் டாக்ஸஸ் அப்படிங்கிறது இல்ல, ஒரே டேக்ஸ். ஓகேவா? அப்படி இருக்கிறதுனால நமக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா வந்து பண்ண முடியுது. இது சர்டனிட்டி இன் டேக்ஸ் ரெவன்யூ. சர்டனிட்டி அப்படிங்கிறது இந்த இதுனா இது டைம் லைன் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் உண்டு. இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா அதுக்கு டைம் லைன் 11 டூ பி அது 14-15 வந்துடும். அது 3B அப்படின்னா 20 லாஸ்ட் டேட். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே இருக்கு. சரிங்களா? அந்த டைம் லைன் கொடுத்து பண்றதுனால அதில் அட்மின்ங்கிறது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஈஸி டேக்ஸ் கம்ப்ளைண்ட் ஆட்டோமேட்டட் ப்ரொசீஜர்ஸ் வித் கிரேட்டர் யூஸ் ஆஃப் ஐடி. இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கனால நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, ரீஃபண்ட் வாங்குறது, டேக்ஸ் பேமெண்ட் பண்றது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரே இதுலயே நம்ம வந்து போர்ட்டல்ல பண்ணிடுறோம், ஆன்லைன்லயே. ஸோ நம்ம எங்கேயும் அலைய வேண்டாம், எதுவும் இது பண்ண வேண்டாம். அதே மாதிரி இன்னும் ஈஸி பண்றதுக்காக என்ன பண்ணிட்டோம், இன்வாய்ஸா போட ஆரம்பிச்சு. இன்வாய்ஸா போகும்போது ஆட்டோ கால்குலேட் ஆகி ரிட்டர்ன்ஸ்ல வந்துடும். ஸோ நம்ம அந்த பில்ஸ் கூட அடிக்க வேண்டிய வேலை இல்லை. நெக்ஸ்ட் ஈஸி டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் காமன் போர்ட்டல் இருக்கிறதுனால நமக்கு வந்து எஃபிஷியண்டா இருக்கு. ஸோ வந்து கம்பெனிஸ் காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. மல்டிபிள் ரெக்கார்ட் கீப்பிங் அப்படி, அதாவது நம்ம இது எல்லாத்தையும் ஒரு போர்ட்டல்ல ஃபைல் பண்ணிடுறோம், ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம தனியா அதை ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லா ரெக்கார்டுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம வந்து எந்த வருஷத்தோட வேணா நம்ம ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கான மேன் பவர்ங்கிறதுலாம் இப்ப நமக்கு வந்து தேவை கிடையாது, கம்மியாயிடும். நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்கும்போது ரிடக்ஷன் பிரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டேக்ஸ் பேர்டன் வந்து ஆவரேஜ் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகும், நம்ம கன்சம்ஷன் அப்படிங்கிற அதிகமாகும். கன்சம்ஷன் அதிகமான ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகமான இண்டஸ்ட்ரி வந்து க்ரோத் நல்லா இருக்கும். அது மிட்டிகேஷன் ஆஃப் இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேஸ். இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் கன்சம்ஷன் டேக்ஸா இருக்கும். அப்போ டேக்ஸ் ஆன் டேக்ஸா வந்து வருது. அதாவது என்ன, இன்புட் கிரெடிட் எடுத்துக்கிறாங்க, பேலன்ஸ் எடுத்துக்கு மட்டும் தான் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ அது ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது இந்த சீம்லெஸ்ஸா இருக்கா. ஸோ அதனால என்ன, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து இது நடக்குது. ஸோ அதனால இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேஸ்கேடிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்மால் ட்ரேடர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தா அப்படின்னா இது த்ரெஷோல்டு லிமிட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுதான் ஜிஎஸ்டி கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு கார்பரேஷன் ஸ்கீம்ல போகும்போது. ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அங்க மேல பார்த்தது எல்லாத்தையும் தான் ஒரு டயக்ராமா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு 3 டயர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா இருக்கு. என்னென்ன யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து சுப்ரீம் லா ஆஃப் இந்தியான்னு கான்ஸ்டியூஷன் தான் சொல்றேன். அதுல வந்து பிரியாம்பிள் இருக்கு. பிரியாம்பிள் 25 பார்ட்ஸ், அதுல 448 ஆர்டிகல்ஸ், 12 ஷெடியூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆர்டிகல் 260 இப்போ என்னன்னா பவர் டு லெவி அண்ட் கலெக்ட்
நெக்ஸ்ட் ஆர்டிகல் 245. 245 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதுல என்னன்னா பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ணி அதை வந்து ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பார்லிமெண்ட் மேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு லாவுமே வந்து இன்வேலிட்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 246. 246 படி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அத்தாரிட்டி கொடுக்கும் டேக்ஸ் லெவி பண்றதுக்கு. நெக்ஸ்ட் செவன்த் ஷெடியூல். ஆர்டிகல் 246 செவன்த் ஷெடியூல் என்ன வருதுன்னா 3 லிஸ்ட் வருது. ஒன்று யூனியன் லிஸ்ட், ஒன்று ஸ்டேட் லிஸ்ட், ஒன்று கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் அப்படிங்கும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா பார்லிமெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து அதுக்கான இது இருக்கு. அதாவது யூனியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கு லா மேக் பண்ண. ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா நமக்கு இப்போ முன்னாடிலாம் வந்து நிறைய டேக்ஸ் இருந்து என்ட்ரி டேக்ஸ், ஆஃப்ரா, எலக்ட்ரிக் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லாட்ரி, பெட்டிங் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவுட் சைடு இந்தியால இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு தனியாக கஸ்டம் டியூட்டி அதே மாதிரி சொல்லிட்டு நிறைய வரும். இப்போ ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன்ல எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி லாஸ்டா என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் 101 அமெண்ட்மெண்ட் படி என்னன்னா அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆக்கா. இது வந்து 20 செக்ஷன்ஸ் இருக்கு. நியூலி இன்சர்ட் ஆர்டிகல் வந்து 279A. இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில கான்சல்ட் பண்ணி அவங்க தான் இதுக்கான நோட்டிபிகேஷன் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அது அவங்க அது வந்து புதுசா உருவாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டு பேருக்குமே இந்த கன்கரண்ட் பவர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நடக்குதா. ஸோ அதை வந்து டேக்ஸ் அண்ட் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கலெக்ட் பண்றாங்க. அதுல வந்து அப்போர்ஷன்ட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட், அதாவது பார்லிமெண்ட்ல பயிலாம மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் இது உண்டு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்கு இல்லையா, அதை டிட்டர்மைன் பண்றோம். அப்போ சப்ளை வந்து எந்த ஸ்டேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்னங்கிறத டிசைட் பண்றோம். ஜிஎஸ்டி வந்து ஆல்கஹாலிக் இது தவிர மிச்சம் எல்லா இதுக்குமே வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டி ஷால் நாட் பி லெவிட். இது இந்த 5 ப்ராடக்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, பெட்ரோலியம், டீசல், ஸ்பிரிட், நேச்சுரல் கேஸ், அதுக்கெல்லாம் அது வந்து அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட் கவர்மெண்ட் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க, இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது டாக்ஸஸ் உண்டு அப்படின்னு. ஆர்டிகல் 279A என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இதுல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் எப்போ வந்துச்சுன்னா 12 செப்டம்பர் 2016 இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிரசிடென்ட் எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா 15 செப்டம்பர் 2016 பண்ணாங்க. யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இந்த இதுக்கான கவுன்சிலுக்கு வந்து சேர்மனா இருந்து ப்ரெசிட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஆர்டிகல் 246A. 246A என்ன சொல்லிருக்காங்கன்னா பவர் டு மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வச்சு இதில் எப்படி லா மேக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எங்கே நடக்குது அப்படிங்கிறது அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்டா என்னங்கிறது டிசைட் பண்றோம். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணா சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுக்குமே வந்து பவர் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த இதுல பண்ணும்போது நமக்கு 246A ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எனிதிங் கண்டெய்னிங் ஆர்டிகல் 246, 254. 254 அப்படிங்கும்போது சுப்ரீமேசி, அதாவது பார்லிமெண்ட் மேட் பண்ண லா உள்ள இருக்கக்கூடிய சுப்ரீமேசி எல்லாம் அதுல வரும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 248. 248ல என்ன சொல்லுங்க, ரெசிடரி பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ ரெசிடரி பவர்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து கன்கரண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல வராது அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பவரை வந்து சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாமே வந்து ரெண்டு பேருமே அதை வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? It's power to parliament to legislate with respect to matter in the state list in the national interest or in case of emergency extended to GST provided under Article 246A. இப்போ ஆர்டிகல் 249 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டுக்கு ஸ்டேட் லெவல்ல வந்து என்னென்ன இது இருக்கோ அதுல வந்து ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அங்க பிரசென்ட் ஆயிருக்குன்னா அவங்க ஓட்டிங் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா. ஆர்டிகல் 250 என்ன சொல்லிருக்காங்க, ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட் வந்து சேஞ்சஸ் எனுமரேட் பண்றதுக்கானது ரைட்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ 249, 250 ரெண்டுமே என்னன்னா பவர் வந்து கிராண்ட் பண்றோம் பார்லிமெண்ட்டுக்கு. அப்பதான் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லயோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னாலும் அவங்களால இதை வந்து லா மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 268.
268னா டியூட்டிஸ் levied by the center and but collected and appropriated by the state. அதாவது சென்டர் வந்து டேக்ஸ் சொல்லுவாங்க, ஆனா அதை வந்து கலெக்ட் பண்றதோ அது யூஸ் பண்றதோ அது எல்லாமே வந்து யாரோடது? ஸ்டேட்டோடது. அது அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு மெடிசன் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் வரும், ஆனா வந்து அதை வந்து பே பண்றது, கலெக்ட் பண்றது, யூஸ் பண்றது எல்லாமே வந்து யாரோட வருது? ஸ்டேட்டோட ஒர்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 268 ஏல என்னன்னு பார்த்தோம்னா யூனியன். அங்க வந்து ஸ்டேட் லிஸ்ட் சொன்னோம் இல்லையா, இங்கே யூனியன் லிஸ்ட். ஸோ அதே மாதிரி யூனியன் லிஸ்ட் இங்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் 269 ஏன்னா இன்ட்ரெஸ்டேட் சப்ளைக்கு வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றதும் ஜிஎஸ்டி போடுறதும் தான் அது வரும். ஸோ 269 என்ன இன்ட்ரெஸ்டேட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அவங்க வந்து டேக்ஸ் வந்து லெவி பண்ணி அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் அது எது எது போதோ அதுக்கு அந்த போர்ஷன் வந்து அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்து ஐஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ண சொல்றது. இந்த ஐஜிஎஸ்டியில் நமக்கு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அது நம்ம சிஜிஎஸ்டிக்கோ எஸ்ஜிஎஸ்டிக்கோ கூட நமக்கு எந்த தேவையோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 270 அப்படிங்கிறதுனா ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஜிஎஸ்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது ஆர்டிகல் 270. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ போர்ஷன் இது பண்ணுறோமோ அதில் வந்து யூனியன் கீழே ஸ்டேட்டுக்குள்ளது சென்ட்ருக்குள்ளது நம்ம அதிலே பிரிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 271 என்னன்னா பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா இன்க்ரீஸ் எனி ஆஃப் த டியூட்டிஸ் என்ன இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து எந்த ஒரு இதுலையும் ஜிஎஸ்டிலேருந்து எந்த ஒரு இதுவுமே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாம யூஸ் பண்றதுக்கு. ஆர்டிகல் 366 பிரகாரம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுக்கும் ஸ்டேட்டுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் அப்படிங்கிறதுனா சப்ளை குட்ஸ் அல்லது வந்து ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் எல்லாத்துக்கும் வந்து எக்ஸப்ட் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் ரெடி ஆகும். சர்வீஸ் அப்படிங்கிறது குட்ஸ் தவிர இருக்க எல்லாமே சர்வீசஸ் தான். ஸ்டேட் அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரி லெஜிஸ்லேட் இருக்கிறது. வித் குட்ஸ் அப்படிங்கும்போது எல்லா மெட்டீரியல்ஸ், கமோடிட்டிஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 286 என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் வந்து லா ஃப்ரேம் பண்ணி இம்போசிஷன் பண்ணி இந்த டேக்ஸ் வந்து கொண்டு வராங்களே சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது அது வந்து அவுட் சைட் ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அந்த குட்ஸ் எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதுல வந்து சேல் ஆர் பர்ச்சேஸ், அப்புறம் சப்ளை குட்ஸ், இந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் இந்த வார்த்தைகள்லாம் வந்து கண்டிப்பா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும் அந்த ஆர்டிகல்ல. ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டேட் சப்ளைக்கு இது பண்றதுக்கு எந்த ஒரு பவரோ ரைட்ஸோ கிடையாது. சரிங்களா? அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் 279A ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்ம் பண்றாங்க. அது வந்து 12 செப்டம்பர் 2016 வந்து கொண்டு வராங்க. பிரசிடென்ட் அது வந்து 15 செப்டம்பர் 2016 அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது சேர்பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தா யூனியன் மினிஸ்டர். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து யார் இருந்தாலும் இது அந்த இதுக்கு வந்து ஃபினான்ஸ் அது ரெவன்யூக்கு அதுக்கான மெம்பரா இருப்பாங்க. ஓகேவா? என்னெல்லாம் யார் எவ்வளோ டேக்ஸ் வரும், என்ன செஸ் வரும், எவ்வளோ சர்ச்சார்ஜ் வரும் யூனியனுக்கு, ஸ்டேட்டுக்கு, லோக்கல் பாடிஸ்க்கு அது எல்லாத்தையும் சப்சம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எது இதுக்கெல்லாம் டேக்ஸ் லெவி ஆகும், எதெல்லாம் எக்ஸம்டட், அதில் வந்து லெவி ஆகிறது வந்து எவ்வளோ போர்ஷன் வந்து சிஜிஎஸ்டி, எவ்வளோ போர்ஷன் ஐஜிஎஸ்டி வரும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரிக்கிறதுலாம் இவங்களோட த்ரெஷோல்டு லிமிட் இருக்கா, லிமிட் தாண்டிட்டாங்க பிலோல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து எக்ஸம்ட், அதிகமாக இருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரணும். அப்புறம் வந்து ரேட் ஆஃப் டாக்ஸஸ் வந்து என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றது. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு சாரி அருணாச்சல் பிரதேஷ், அசாம், ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட்டா வீக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஹார்மனைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இப்போ நேஷனல் மார்க்கெட்ல வந்து அதோடது நல்ல டெவலப்மெண்ட் அப்படியா இருக்கு. 1.5 ஆஃப் த டோட்டல் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலை ஃபார்ம் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரேம்வொர்க் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட் லெஸ் தென் 3/4 ஆஃப் த வெயிட்டட் ஓட்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், அப்புறம் ஓட்டிங்கும் பண்ணிருக்கணும். ஸோ ஓட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னா 1/3 ஆஃப் த டோட்டல் ஓட் கேஸ்ட் இருக்கும். பேலன்ஸ் 2/3 எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். ஓகேவா? அப்ப எப்ப அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர் இன்வால்வ் சொல்லுவாங்கன்னா ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு அப்பாயின்மெண்ட்ல அப்படின்னா அப்ப வந்து அது இதுங்கிறது சொல்லிடுவாங்க. இல்ல அவங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கு அப்படின்னா அப்பயும் வந்து இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 368 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுலயே வந்து 279A சேர்ந்து தான் வரும். அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ஈச் ஹவுஸ்ல இருக்கிறவங்க வந்து ஓட் பண்ணணும், கண்டிப்பா அவங்களோட இதுங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து ஜிஎஸ்டியோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்ன அப்படிங்கிறத
அதெல்லாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு, போர்ட்டல் என்னெல்லாம் பண்ண போறோம், சப்ளைனா என்ன, அது வந்து அது பிளேஸ் என்ன, டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நியூ அமெண்ட்மெண்ட் என்னென்ன கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி டெஸ்டினேஷன் பேஸ்டா இருக்கு, கன்செப்ட் ஆகுது, அது வேலிட் ஸ்டேட்மெண்டா. அடுத்தது ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, கீழே கொடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டில வந்து வேல்யூ அடிஷன் வந்து டேக்ஸ் பண்ண போனா டேக்ஸ் வந்து இப்போ ஃபைனல் கன்சூமர் தான் போகும். இது வேல்யூடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல, அதே தான் ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்கு வெளியில இருக்கு, எதெல்லாம் டேக்ஸபிளா இருக்கு, அப்புறம் ஜூட் ஜிஎஸ்டி இந்தியாவில் இருக்கா, இருக்குன்னா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 269A வந்து இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டிகல் 246A கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் இப்போ பெனிஃபிட் ஆஃப் ஜிஎஸ்டி இது கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நீங்க மேல நம்ம பார்த்ததுதான். அதுதான் இங்க வந்து கன்சாலிடேட்டடா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸா. ஜஸ்ட் நீங்க வந்து அங்க உள்ளது என்னங்கிறத உள்ள படிச்சாலே போதும், இங்கேயே நம்ம வந்து பண்ணிட முடியும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இங்க இருக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது இருக்கு இல்லையா, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அது எப்படி டேக்ஸ் வந்து சைமல்டேனியஸா பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம அங்க ஆல்ரெடி பார்த்தோம்ல. 10% அது எப்படி 10 ரூபாய் இங்க வரும், அப்ப 20 ரூபா, அந்த 20 ரூபா இது இன்புட் எடுத்துக்கிட்டு அதை வந்து பே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அது வந்து நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, நீட் டு அமெண்ட் கான்ஸ்டியூஷன் பிஃபோர் இன்ட்ரோடியூசிங் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி என்ன எதுக்காக வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு. ஸோ அப்பதான் வந்து ஓவர்லேப் இருக்கு, அதுக்காக அப்பதான் வந்து டேக்ஸ் எதுக்குள்ளெல்லாம் வரும், எதுக்கெல்லாம் வராது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்றதுக்காக. சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஜிஎஸ்டி இஸ் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ் ஆன் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். இது வந்து வேலிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலிட் தான். ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது டெஸ்டினேஷன் பேஸ்டு தான். ஓகேவா? அப்ப அது வந்து போத் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இதுல ரெண்டுத்துக்குமே வரதான் செய்யும். இப்போ டெல்லியில நம்ம ஒரு எக்ஸாம் பார்த்தோம், டெல்லியில குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஹரியானால இது பண்றாங்க, அப்ப ஐஜிஎஸ்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தது. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து டேக்ஸ் பவுன் ஆனது ஃபைனல் கன்சியூமருக்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அது வேலிடிட்டியா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்தாலும் ஒரு இது போட்டு மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளே கொடுக்கலாம். இந்த இது எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம புக்கில் உள்ளதா கொடுக்கணும், இல்லை நம்மளாவும் எக்ஸாம்பிள் தாராளமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா, எதெல்லாம் ஜிஎஸ்டி உள்ள இருக்கு, எதெல்லாம் ஜிஎஸ்டி வருது, வித்தின் ஜிஎஸ்டி அவுட் சைட் ஜிஎஸ்டி பார்த்தாலும் அது. அடுத்து நெக்ஸ்ட் இந்தியாவில் டூயல் ஜிஎஸ்டி இருக்கு. ஆமா, டூயல் ஜிஎஸ்டி இருக்கு. ஒரே இதுல ஐஜிஎஸ்டி வரும், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டூயல் ஜிஎஸ்டி இருக்கு. டூயல் ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க பிரான்ஸ்ல. ஓகேவா? ஆர்டிகல் 269A என்ன சொல்லியிருக்காங்க, லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளைல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன இருக்கு, அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அதுக்கு அப்போர்ஷன் பண்ணி யாருக்கு எந்தெந்த இருக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பிரிச்சு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 246A என்ன சொல்லியிருக்காங்க, கிராண்ட்ஸ் த பவர் டு மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி. அப்போ பவர் மேக் பண்ண, ஆமா இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் இது பண்ணி அது மூலியமா வந்து செய்ய போறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம செகண்ட் யூனிட் பார்க்கலாம்.